ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில தலையெழுத்து ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தீராத கடன் பிரச்சனை இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகளும் இதனால தீரலாம். சோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அன்று நாம் ஏதாவது ஒரு வகையில மங்களமான பொருட்களை வாங்கினாலோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலோ அது நமக்கு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நீங்க எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளில் உங்க வீட்டு பூஜையரில் வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பற்றியும் அந்த பொருளுக்கு உண்டான பலனை பற்றியும் பார்க்கலாங்க. இந்த பொருட்களை நீங்க வாங்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து விடுவு காலம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ கார்த்திகை பௌர்ணமி நாளில் நீங்க வாங்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருள் செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருளாக சொல்லப்படுவது இந்த செவ்வாழை பழத்தை சொல்லலாம். இந்த வாழைப்பழத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் 2 செவ்வாழைகளை வாங்கி வைத்தாலுமே போதுங்க. பூஜை முடித்து இந்த வாழைப்பழத்தை நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த நாளில் நீங்க வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோம்பு அல்லது சீரகம். இந்த பொருட்களை நீங்க வாங்குறதுனால பண விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு கடன் சுமை கண்டிப்பா குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பொருட்களை வாங்கி உங்க வீட்டு பூஜையரில் வைத்து வழிபாடு செய்து விட்டு இதை கொண்டு போய் நீங்க சமையல் அறையில் எப்பயும் போல பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரமல்லி மற்றும் தனியா. இந்த பொருள் பாத்தீங்கன்னா வசீகரத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. சில பேருக்கு எங்க செஞ்சாலும் மரியாதையே இருக்காது. இதனால அவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா தேஜஸ் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பொருட்களை வாங்கி உங்க வீட்டு பூஜையில் எடுத்து வழிபாடு செய்து விட்டு உங்களுடைய சமையல் அறையில் கொண்டு போய் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் இதனால நடக்கலாம். அடுத்ததாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருளை நீங்க வாங்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது அனைத்துமே தீருவதற்கான ஒரு வாய்ப்பா இந்த பொருள் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றிலை பாக்க சொல்லலாங்க. வெற்றிலை பாக்கு அல்லது பூ இந்த மாதிரி பொருட்களை இந்த நாளில் நீங்க வாங்கும்போது மகாலட்சுமியின் அம்சம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது எந்த பொருளை கார்த்திகை பௌர்ணமி அன்று நீங்க வாங்கினாலும் முதல்ல உங்க வீட்டு பூஜையில வைத்து வணங்கினதுக்கு பின்னாடி அந்த பொருட்களை நீங்க எப்பவும் போல பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இதனால தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கார்த்திகை பௌர்ணமி நாளில் என்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலை பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலை உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படிதாங்க அமைந்திருக்கு. அதே போல கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் அஸ்தம், அதே போல சித்திரை 1, 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்த நேயர்களுக்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம்.
இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கலாம். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களது எண்ணப்படிய எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு செல்லலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் உயரலாம். வீண் செலவுகள் அதிகரிக்கும். அதே போல இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது நல்ல விரிவாக்கம் செய்து நல்ல முயற்சியில் இந்த நேரத்தில் நீங்க ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல அதற்கு தேவையான பண உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். இது அனைத்துமே சமாளித்து முயலக்கூடிய ஒரு வாய்ப்பு கன்னி ராசி நேயர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமைகள் அலுவலக பணியை சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடைபெறும். இதனால உங்க குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை கண்டிப்பா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான பொழுதை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு ஆன்மீக பணிகளில் அதிக ஆர்வம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ இதற்கு முந்தைய காலகட்டத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக அளவுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வமும் கண்டிப்பா ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கூட கிடைக்கலாம். இதனால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கோவில் குளங்களுக்கு செல்லும் போது கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க இதனால மறக்கலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். வாகன லாபம் ஏற்படலாம். வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருப்பது கன்னி ராசி நேயர்களுக்கு ரொம்பவே அவசியம். அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணியபடி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அதே போல கன்னி ராசியில கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய செலவுகளை நீங்க திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க திட்டமிட்டு செய்யறதுனால செலவுகள் உங்களுக்கு குறையலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு கௌரவம் கண்டிப்பா உயரலாம். மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகையில் நன்மையாக இருக்கலாங்க. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் புதனை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கன்னி ராசி நேயர்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு வாரத்தில் ஒரு நாளாவது நவகிரகத்தில் புதனை மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கலாம். இதனால நீங்க ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழலாம். அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் இதனால நீங்களாம். முடிந்த அளவுக்கு கன்னி ராசி நேயர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்று என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ முழுமையா பார்த்து கண்டிப்பா தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.